அப்புறம் இந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் போட்ட வீடியோ. ஆமா, ஏகப்பட்ட கதறல்கள். ஆமா ஆமா. அது நம்ம எப்பெல்லாம் வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை ஒரு ஆதாரபூர்வமான தகவல்களை வந்து நம்ம வந்து வெளியிடுறோமோ அந்த நேரங்கள்ல எல்லாமே வந்து இது போன்ற கதறல்கள் வந்து யாரும் சொல்லாம இருக்கிறப்ப, ஆமா, மறைக்கிறப்ப செய்தி வெளில வராம இருக்கிறப்ப நம்ம சொல்றதுனால அது ஒரு கண்டிப்பா அவங்க வந்து, அதாவது நேற்று நம்ம பேசின வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துல நடந்த ஒரு வழக்கு உத்தரவாகி இருக்கு. 8 வாரத்துக்குள்ள ஒரு 2 குறிப்பிட்ட இடங்களை வந்து அட்டாச் செய்யணும். மதுரை டிஆர்ஓவுக்கு வந்து நீதிபதி வந்து சென்னை மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கார் அப்படிங்கிற அந்த ஆதாரத்தின் அடிப்படையில தான் நம்ம வந்து பேசுறோம். அதற்கு வந்திருக்க கமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து படிப்போம். அதாவது பணம் கிடைக்க தடையாக இருக்கும் ராமமூர்த்தி போன்றவர்களுக்கு சப்போர்ட் செய்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றச்சாட்டு. சரி, இது வந்து முகமது யூசுப் அப்படிங்கிறவர் வந்து அந்த குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாரு. அது தொடர்ச்சியாவே வந்து அவருடைய கருத்துக்கள் அது போலதான் வந்து இருக்கு. அடுத்தது வந்து அந்த 45 கோடி ரூபாய் பேங்க்ல இருக்குதாமே, அது 6000 கோடிக்கு வந்து கம்ப்ளைண்ட் இருக்குதான், இதை பிரிச்சு கொடுக்க போறாங்களாம். அப்ப 10 லட்சம் போட்டவங்களுக்கு வந்து 1 லட்சம் கிடைக்குமா? இதெல்லாம் லூஸ்தனமான பேச்சா இருக்கு அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் வந்து நாகராஜன் சண்முகம்ங்கிறவர் வந்து 10 லட்சம் முதலீடு போட்டவனுக்கு 1 லட்சம் தான் கொடுப்பீங்க அப்படின்னா இது எந்த விதத்துல சரி, அசலையாவது வந்து திருப்பி தர வேணாமா அப்படிங்கிற மாதிரி இதை வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து இது போன்ற வழக்குகள் நீதிமன்றம் சென்று செட்டில் பண்ணதா சரித்திரமே கிடையாது. வழக்குக்கு மேல வழக்கு போடுறதுக்கு நீங்க வந்து உடந்தையா இருக்கிறீங்க, தூண்டி விடுறீங்க. நிறுவனம் தான் வந்து பணமாகவோ இடமாகவோ கொடுக்க தயாருன்னு சொல்லுது அப்படின்னு ஜவஹர் ஆலிம் அப்படிங்கிறவர் வந்து அந்த கருத்தை வந்து பதிவிட்டு இருக்காரு. அப்ப நம்ம வகை மாதிரிக்கு இந்த கருத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் நேத்து பேசுனதுங்கிறத பொறுத்த வரைக்கும் முழுக்க நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில நம்ம பேசியிருக்கிறோம். இதுல வந்து நீங்க தவறான அவதூறான குழப்பமான செய்திகளை வந்து வெளியிடுறோங்கிறதுக்கு வந்து எந்த முகாந்திரமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த அவங்க வந்து ஒரு இடைக்கால நிவாரணமா தான் அதை கேட்டிருக்கிறாங்க. ஒரு 43 கோடி ரூபாய் வந்து பேங்க்ல சும்மா தானே இருக்கு. இப்ப வந்து 2 தரப்பு, அதாவது இப்ப பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் பல்வேறு சங்கங்களா அணிகளா பிரிஞ்சிருக்காங்கிறதையும் நம்ம பலமுறை சொல்லிட்டோம். அதுல 2 பிரிவினர் வந்து ஆளுக்கு ஒரு 10 பேர், அவங்க இன்னொருத்தவங்க 15 பேருக்கு வந்து ஒரு தீர்வை கொடுத்திருக்காங்கிறப்ப இவங்களும் வந்து தீர்வுக்கு போறாங்க. அவங்க நிறுவனத்தை சார்ந்து ஒரு தீர்வை பெற்று தந்திருக்காங்க. இந்த தரப்பினர் வந்து முழுக்க வந்து நீதிமன்றத்தை வழக்கு போடுவது, சட்ட ரீதியாக அணுவதுங்கிற ஒரு வழிமுறைய அவங்க கையாளுறதுனால அப்ப வந்து கோர்ட்டே அந்த வேலையை செய்யணும், ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தணும், ஒரு இனிஷியலா மினிமமாவது வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து இருக்கிற பணத்தை பிரிச்சு கொடுக்கணுங்கிறதான் கேட்டிருக்காங்களே ஒழிய அந்த 43 கோடியை மட்டுமே வந்து எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு போன்னு வந்து அத்து விடுற மாதிரி அவங்க வந்து சொல்லல. அதாவது 1 லட்சம் போட்டவனுக்கு ஒரு 10,000 கிடைச்சிச்சுன்னா ஒரு வாய்ப்பா இருக்கு. நிவாரணம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்பிக்கை வரும். நான் சொல்ற மாதிரி அப்ப அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் அவங்கள்ட்ட இருந்து வாங்கணும், பேங்க் அந்த அக்கௌண்ட்ல இருந்து வந்து டிரான்ஸ்பர் ஆகும். அப்ப இது இனிஷியலா ஒரு ப்ராசஸ் இருந்துச்சுன்னா அடுத்த செட்டில்மெண்ட் அடுத்த இடத்தை வித்து ஒரு தொகையை வந்து கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த விகிதாச்சார அடிப்படையில பிரிச்சு கொடுக்க. ஏன்னா இப்ப அந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணதுலயே பேர் மாதிரி இருக்கு, ஊர் மாதிரி இருக்கு, இனிஷியல் மாதிரி இருக்குன்னு 1008 குழப்பங்கள் வருது. அப்ப இந்த மாதிரி வந்து இந்த மினிமம் ஒரு அமௌண்ட்டை வந்து இப்ப யாரா இருந்தாலும் நம்ம அக்கௌண்ட்ல போடுறதா இருந்தாலும் ஒரு ரூபாயை நம்ம வந்து போட்டு செக் பண்றது இல்லையா, அந்த மாதிரி ஒரு தொடக்கமாக கூட அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனா அதுவும் கோரிக்கை தான் அது. அதுவும் சொல்லவும் அந்த தரப்பினர் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா இருக்கு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், பணம் கிடைக்க தடையாக இருக்கும் ராமமூர்த்தி போன்றவர்களுக்கு அவங்கள சப்போர்ட் பண்றதா அப்படிங்கிறது கேள்வி இருக்கு. இப்ப இதுல வந்து நம்ம நியோமேக்ஸ் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இலக்குங்கிறத விட நம்மளுடைய எதை நம்ம போக்கஸ் பண்றோம் அப்படின்னா, நியோமேக்ஸ் நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு மோசடியான முறையில ஒரு பிசினஸ் நடத்தி இருக்கு. அரசாங்க சட்டத்தை ஏமாத்தி கண்டிப்பா மக்களுக்கு வந்து ஒரு
செயற்கையான முறையில ஒரு வளர்ச்சியை சொல்லி பணத்தை பிடிக்கிறாங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சொல்லல, தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். வழக்குல சிக்கி இருக்கு. அதுக்கப்புறம் மோசடி நிறுவனங்கிறத வந்து மோசடி ஈடுபட்டு ப்ரூவ் ஆயிருக்கு. லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப நம்ம அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய தரப்புல நின்னுதான் அந்த நியோமேக்ஸ் மோசடி கும்பலுக்கு எதிரான ஒரு தகவலை நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அதாவது அவங்களுக்கு எதிரானன்னா என்ன, அந்த மோசடியை நம்ம அம்பலப்படுத்துறோம். அப்ப அதுல நடைபெற்ற மோசடி எப்படியெல்லாம் நடைபெற்று இருக்குது, எப்படியெல்லாம் அவங்க வந்து ஏமாத்தி இருக்கிறாங்க, மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இப்பயும் செட்டில்மெண்ட்ங்கிற பேர்ல எப்படி பணத்தை திருப்பி வசூல் பண்ணிட்டு இருக்காங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக, மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு அடையணுங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். பணம் கேட்கறாங்க, ஏற்கனவே பணம் வாங்கி ஏமாத்தி தான் கோர்ட்ல போய் நிக்கிறாங்க. இப்ப இன்னமும் திருப்பி பணம் கொடுக்கணும்னு கேட்கறாங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் இதையும் நம்ம பலமுறை கட்டுரைகள்லயும் பேசி இருக்கிறோம், வீடியோக்கள்லயும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். பலரும் பலவிதமான பின்னணியில இருந்து இருக்கிறாங்க. 1 லட்சம் போட்டவன் இருக்கான், சாதாரணவன் இருக்கான், ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க, போலீஸ் அதிகாரி இருக்காரு, ரிட்டையர்டு ஜட்ஜ் இருக்கிறாங்க, இந்த மாதிரி பல ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க இருக்காங்க, கருப்பு பணம் வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க, இப்படி பலரும் இருக்கு. அப்ப ஒருத்தவங்களும் அவங்களுடைய பின்னணியில இருந்து அவங்க தீர்வை வந்து அவங்க வந்து தேடுறாங்க. அப்ப அந்த வகையில இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 பெரும் பிரிவா பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒண்ணு, இதுவரைக்கும் புகாரே போகாம திருச்சியை சார்ந்த ஒருத்தர் தலைமையில சீனியர் சிட்டிசன் ஜூனியர் சிட்டிசன் சொல்லி ஒரு சங்கத்தை வச்சுக்கிட்டு அவங்க புகாருக்கே போகாம நிறுவனத்தை சார்ந்தே அந்த நிவாரணத்தை பெறுவது அப்படிங்கிற முயற்சியில இருக்கிறாங்க. அவர்களுக்கு பின்னால ஒரு கணிசமான முதலீட்டாளர்கள் இருக்காங்க. இது ஒண்ணு. 2வது வந்து தேனி சங்கம் சொல்லக்கூடிய தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்கம்னு சங்கம் தொடங்கி அதன் பிறகு வந்து அவங்க அனைத்து மாவட்டத்தையும் அதை வந்து அதுல இன்க்ளூட் பண்றாங்க. அவங்க தொடக்கத்திலிருந்தே அதற்கான முயற்சியில வந்து இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நிலமாகவே தீர்வு கொடுத்தாலும் பரவாயில்லை அப்படிங்கறதுதான். எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் சிக்கிட்டேன், தெரியாதனமா நான் வந்துட்டு மாட்டிக்கிட்டேன், வெளியில வரணும், கோர்ட்டு கேஸ் போய் நான் அலைஞ்சு அதெல்லாம் வந்து எனக்கு வந்து வேண்டாம். நீ வந்து என்ன எனக்கு வந்து ஏதாவது கொடுக்குறியா, நான் 10 ரூபா போட்டிருக்கேன்னா எனக்கு 8 ரூபாய்க்கு தீர்வு கொடுத்தாலும் பரவாயில்ல. இல்ல அப்படி இல்ல, நிலமா கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. இல்ல ஆமா, இல்ல அவங்க சொல்ல வர பாயிண்ட் வந்து நிலமா வந்து கொடுங்க அப்படிங்கறது வந்து அவங்களோட தரப்பு. அது வந்து இந்த மணிகண்டன், ஸ்ரீசரன், அந்த தேனி சங்கத்தை சார்ந்தவங்க அவங்க வந்து லீட் பண்ணி தொடர்ச்சியா வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த முயற்சியில அவங்க வந்து இருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்ல போனா அந்த அட்வொகேட் கமிஷனரை வந்து நியமிச்சு நிலமாக வேணுமா பணமாக செட்டில்மெண்ட் வேணுமாங்கிறப்ப இந்த சங்கத்தின் மூலமாகத்தான் இவங்களோட உறுப்பினர்கள் ஒரு 5000 கிட்டத்தட்ட உறுப்பினர்கள் இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. அந்த உறுப்பினர்களுடைய ஒரு பிரதிநிதியா இவங்க வந்து முன்னாடி வந்து ரெப்ரசன்ட் வந்து பண்ணக்கூடிய நபர்களா இவங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து இடமா வேணும். ஆமா, இப்ப நியோமேக்ஸ் தரப்புல இருந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கறதுக்கு அவங்க ஒரு நிலங்களுடைய சர்வே எண்கள் எந்த ஊர்ல எந்த இடத்துல இருக்குங்கிற ஒரு பட்டியலை வந்து வெளியிட்டாங்க. அந்த பட்டியலை வச்சுக்கிட்டு அவங்க அவங்களோட மாவட்டத்துல ஒரு அலுவலகத்தை வந்து இது பண்ணி அவங்க சங்கத்துல உறுப்பினர்களா இருக்கிறவங்களை வந்து நேர்ல வர வச்சு உங்களுக்கு எந்த இடம் வேணும், எந்த சைட்ல வேணும் அப்படிங்கிற விருப்பத்தை எல்லாத்தையும் இப்ப வரைக்கும் அவங்க பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது நீதிமன்றத்திலையும் சமர்ப்பித்திருக்கிறாங்க. அப்ப அவர்களை சார்ந்து இருக்கக்கூடியவங்க எனக்கு நிலமா கொடுத்தா கூட எனக்கு ஓகே அப்படின்னு அவங்களோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து இந்த கூடுதல் பணம் வேணுங்கிறதெல்லாம் இல்ல, நிறுவனம் கேட்கல, இடத்த கொடுக்கறதுக்கு பணம் இல்ல. அது வந்து அது அவங்களுடைய விருப்பம் சார்ந்தது. மொத்தத்துல அவங்க வந்து போட்ட அசலை மட்டும் வந்து திருப்பி வாங்கிக்கிறாங்களா இல்ல வந்து முதிர்வு தொகையோட கேக்குறாங்களா அவங்களோட இது. நிலமா கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேங்கிற மனநிலையில இருக்காங்க. நிலமா கொடுத்தா அந்த அவங்களோட நியோமேக்ஸ் வந்து நாங்க நிலம் தானே விற்கதானே பணம் வாங்கணும் அப்படிங்கிறப்ப அந்த முதிர்வு தொகை 2 மடங்கான தொகையோட சேர்த்து இடம் கொடுப்பாங்க. அப்படிதானே? அதான் அர்த்தம். அது இல்ல, அது நீங்க சொல்றது வந்து அதுதான் அர்த்தமாக இருக்க முடியும். அப்படி கொடுத்தாதான் நிலமா கொடுத்தா குறைஞ்சபட்சமாவது வந்து மக்கள் ஏமாற்றப்படாம. அந்த இடத்துல டிஸ்பியூட் அங்கதான் சார் வருது. அதாவது வந்து என்னன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் 3 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டிருக்கிறான். ஓகேங்களா? 3 வருஷம் கழிச்சு அவனுக்கு முதலீடு தொகையா நீ 6 லட்சம் ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்க, இல்ல வட்டி கொடுத்திருந்தா 4.5 லட்சம் கொடுத்திருப்ப, ஏதோ சம்திங் 6 லட்சம் பணம் கொடுக்குறேன், இல்லன்னா இடம் கொடுக்குறேன். அப்படிதான் பேச்சு. ஆனா இப்ப நிலைமை என்னன்னா
அந்த 6 லட்சத்தை பத்தி எல்லாம் பேச்சு கிடையாது. ஓட்ட அசல் 3 லட்சம். அந்த 3 லட்சத்துக்கு நான் சொல்ற இடத்த உனக்கு நான் எழுதி தரேன் அப்படின்னு நியோமேக்ஸ் நிறுவனம் சொல்றதாகவும், அந்த இடத்தினுடைய மதிப்பு இருக்குது இல்லையா, 3 லட்சத்துக்கு நிகரா கொடுக்கறது இருக்குது இல்லையா, அது அங்க பக்கத்துல போய் நம்ம விசாரிச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா அது வந்து அந்த 3 லட்சத்துக்கு போதாது, 1 லட்சமோ 1.5 லட்சமோ அந்த மாதிரி வந்து அந்த மதிப்பு கம்மியா தான் இருக்குது. கண்டிப்பா அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் ஒரு குரூப் வந்து என்னன்னா, எனக்கு இந்த நிலங்கிறதே வேணாம், எனக்கு பணம் தானே திருப்பி தரேன்னு சொன்னேன், அதுவும் முதிர்வு தொகையில தானே தரேன்னு, எனக்கு பணமா கொடு அப்படிங்கிறது அவங்க வாதம். இந்த தேனி சங்கம் இவங்களோட வாதம் பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா, கோர்ட்டு கேஸ் எத்தனை வருஷத்துக்கு நீ இழுக்கிறது, எனக்கு அதெல்லாம் வந்து வேண்டாம், ஏது பரவாயில்ல, எனக்கு வந்து முதிர்வு தொகை தரலங்கிறியா பரவாயில்ல, நிலமா தரங்கிறியா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்குதா, எனக்கு இந்த மாவட்டத்துல இல்லைன்னா கூட பக்கத்து மாவட்டத்துல இருக்கா, ஏதோ ஒண்ணு கொடு, நாங்க என்னைக்காவது என் பேருக்கு பதிவு பண்ணி கொடுத்துரு, நான் அதை என்னைக்கா நான் வித்துக்கிறேன். அப்படி வாங்குறவங்க இந்த முதிர்வு தொகையோட வாங்கிக்கிட்டா அந்த கைட்லைன் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறதா நல்லது. ஆமா கண்டிப்பா. இதுல நமக்கு நீங்க சொல்ற மாதிரி நம்மளோட முதலீட்டாளர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையா நம்ம பொதுவா சொல்லக்கூடிய தகவல்னா, அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ 3 லட்சம் போட்ட ஒரு பேங்க் வட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட இன்னைக்கு 4 லட்சத்துக்கு வந்து நிக்கும். அப்போ அந்த முதிர்வு தொகையை நீ அப்படிதான் வந்து கணக்கிடணும். ரெண்டாவது, நியோமேக்ஸ் நிறுவனம் வந்து அதுல என்ன ஒரு ஃப்ராடுத்தனம் பண்றாங்கன்னு சொல்றாங்கன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து வெறும் 30,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார். இன்னைக்கு மார்க்கெட்ல அந்த இடத்தோட மதிப்பு உயர்ந்தே இருக்குது. அப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி 30,000 ரூபாய்க்கு வாங்கின இடத்த இன்னைக்கு நீ 3 லட்சம் ரூபாய் சந்தை மதிப்புக்கு இவன் தலையில நீ கட்டுற. சொல்றது புரியுதுங்களா? அப்ப இவன்ட்ட நீ 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தேன்னா அது போல 30 ஏக்கரை நீ வாங்கி போட்டிருப்ப. இல்ல அதனாலதான் சொல்றேன், அந்த 3 லட்சம் இல்ல, நீங்க 2 மடங்கா சொன்னீங்க இல்லையா, அந்த 2 மடங்குக்கான இடங்களை நீங்க வந்து எழுதி வாங்கணும், அவ்வளவுதான். ஏன்னா அதுதான் வந்து அதுக்கு சரியா இருக்கும்னு சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. இப்படி ஒரு இன்டராக்ஷன் பிரச்சனை வருங்கிறதுனாலதான் அரசாங்க மதிப்பீட்டின்படி அங்க என்ன விலை இருக்குதோ அந்த விலையில நீங்க கட்டின 3 லட்சம் வந்து 6 லட்சமா மாறுதா, அந்த விலை 6 லட்சத்துக்கான இடத்த வந்து நீங்க பதிவு பண்ணி கேட்டீங்கன்னாதான் அது வந்து பெருத்த ஏமாற்றத்துல இருந்து கொஞ்சம் ஏமாற்றம் குறையும். அதுவும் உங்க ஊர் பக்கத்துல இருக்கிறது வாங்கினீங்கன்னா இன்னும் பெஸ்ட். இன்னமும் நீங்க வேற ஊர்ல போய் கொடுத்தத வாங்குனீங்கன்னா அது இன்னும் அதுக்கப்புறம் ஏதாவது எழுதி கொடுத்தா இப்ப என்ன பண்ணிக்க பாத்துக்கணும்னு சொல்லிடுவாங்க. அவங்க கண்ணு முன்னாடி உங்க ஒருவேளை தேனி மாவட்டத்துக்காரங்க இருந்தாங்கன்னா தேனி மாவட்டத்து பக்கத்துல இருக்கிற ஊர்ல அந்த இடத்த கேட்கலாம். திருச்சினா திருச்சி பக்கத்துல கேட்கலாம், தஞ்சாவூர் தஞ்சாவூர் பக்கத்துல, ராமநாதபுரம் அது பக்கத்துல. ஏன்னா அந்தந்த ஊருக்குள்ள நீங்க அந்த இடத்த வாங்கினா மட்டும்தான் உங்களால வந்து அடுத்து அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும், இல்லன்னா அதை ஃபாலோ பண்ண முடியாது. அதுவும் பெரிய திரும்பவும் மறுபடியும் முறை ஏமாற்றமா தான் இருக்கும். அது ஒரு விஷயம். இப்ப இதுல இருந்து அடுத்த 3வது தரப்பு தான் முழுக்க நீதிமன்றத்தை சார்ந்து இருக்கிறது. இவங்களை பொறுத்த வரைக்கும் நீ பேசினபடி வந்து எனக்கு பணமா தான் வேணும், முதிர்வு தொகையா தான் வேணும் அப்படின்ட்டு வந்து எதா இருந்தாலும் நம்ம நீதிமன்றத்துல பாத்துக்கலான்னு வழக்குகளை வந்து தொடுக்கிறாங்க. இப்ப இந்த 3 பிரிவா தான் இருக்காங்க. இதுல நம்மளோட பாயிண்ட பொறுத்த வரைக்கும் நீ பணமா வாங்கிக்கிறியா இருந்தாலும் சரி அது உன் பிரச்சனை, நிலமா இருந்தாலும் சரி அது அவங்க பிரச்சனை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நியோமேக்ஸ் நிறுவனம் இவர்களிடம் இருந்துதான் மோசடியான முறையில பணத்தை பெற்றிருக்குது. அந்த பணத்தை வச்சுதான் நீங்க இடத்த வாங்கி போட்டிருக்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற. அப்ப பாதிக்கப்பட்டு நிக்கிறாங்க. அவங்களுக்கு நீ வந்து பணமா கொடுக்கறதா இருந்தாலும் பணமா கொடு, நிலமா கொடுக்கறதா இருந்தாலும் நிலமா கொடு. ஆனா அவங்க கொடுத்த பணத்துக்கு நிகரான மதிப்பா வந்து அது வந்து இருக்கணும். நீ திருப்பி பணம் கொடுன்னு கேட்கறதுங்கிறது இன்னொரு மோசடி. அதுதான் மோசடி. இன்னொரு மோசடிக்கு தான் வழிவகுக்கும். கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்து பணமா தான் கொடுக்கணுங்கிற தரப்புக்கு வக்காலத்து வாங்குறது வேலை கிடையாது. அது நம்மளோட இது இல்ல. ஒருத்தர் நிலமாவோ பணமாகவோ தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், அந்த தீர்வுங்கிறதும் சட்ட ரீதியாக அமைந்தால்தான் அது வந்து எந்த விதமான சிக்கலுக்கு வழிவகுக்காம இருக்கும். அன்ஆத்தரைஸ்டா பண்ற தீர்வு வந்து என்னைக்குமே சிக்கல் தான். இது வழக்குல சிக்குவதற்கு முன்பாக எந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. வழக்கு வந்ததுக்கு அப்புறமே நீங்க இப்ப இவங்க ஒரு இடத்த வந்து இன்னொருத்தவங்க எழுதி கொடுக்குறாங்கன்னே வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தருக்கு வந்து செட்டில்மெண்ட் வந்து அது பணத்துக்கு நிகரா கொடுக்கறாரா கம்மி பண்ணி கொடுக்குறாங்களா ஏதோ ஒண்ணு வாங்கிடுறாங்க. நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது அப்ப இந்த விவகாரங்கள் எல்லாம் பேசப்படும் பொழுது அப்ப இது பினாமி சொத்துங்கிற கேட்டகரியில அது வந்து அடையாளப்படுத்தப்பட்டா அந்த பரிமாற்றங்கிறது வந்து தடுத்து நிறுத்தப்படும். மேலும் திரும்ப ரத்து பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா. இப்ப எப்படி இடங்கள் எல்லாம் பார்த்து எது பினாமி சொத்துன்னு கவனிச்சுட்டு இருக்காங்க, அது மாதிரி ஏற்கனவே இது மாதிரி நடந்திருந்தாலும் சிக்கல் தான் இல்லை. நம்ம என்ன சொல்றோம், இதை வந்து நீதிமன்றத்து மூலமாவே நீங்க பண்ணிட்டு போயிருங்க. நீங்க ப்ராப்பரா எங்களுக்கு இடத்தை வாங்கிட்டு போயிருங்க. இப்ப அதுல அடுத்து இன்னொரு கேள்வி, இந்த வழக்குல சிக்கி 1.5 வருஷம் ஆச்சு.
இந்த 1.5 வருஷம் இடைப்பட்ட காலத்துல இது போன்ற எந்த ஒரு 1 லட்சம் கொடுக்கறதா இருக்கட்டும் அல்லது இடமா கொடுக்கறேன்னு சொல்றதா இருக்கட்டும், இது போன்ற எந்த தீர்வையும் அவர்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் முன்வைக்கவில்லை. ஏன்னா இப்ப வந்து கோர்ட்டு கேஸ் வந்து அடுத்த கட்டம் வருது, நாங்க நிறைய பேருக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம்னு கணக்காடுறதுக்காக இந்த வேலையை வந்து செய்யறாங்கிறது தான் ஒரு சந்தேகமா இருக்குது. இதுதான் இதனுடைய அப்ப இவங்க வந்து கோர்ட்ல வந்து புகார் கொடுத்தவங்களுக்கு நாங்க செட்டில்மெண்ட் கொடுத்துட்டோம்னு சொல்லுவாங்க, சொல்றதுக்கு போவாங்க. ஆமா, அதுதான் வந்து இப்ப அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க செட்டில்மெண்ட் பண்றதுக்கு யாரை டார்கெட் பண்ணிருக்கிறதா நமக்கு தகவல் வருது அப்படின்னு சொன்னா, இந்த ஹையா இன்வெஸ்ட் பண்ணவங்க, கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணவங்க, அதுல பலர் வந்து புகாருக்கு போகாதவங்க, அவங்களதான். ஆமா, ஏன்னா அவங்க வந்து நான் போட்டிருக்கேங்கிறது வெளிப்படையா சொல்ல முடியாது. சொன்னா அவங்களுக்கு பல சட்ட சிக்கல்கள் வந்து வரும். அப்ப அவங்கள்ட்ட என்ன பண்றாங்கன்னா, 1 கோடி ரூபாய் போட்டிருக்கியா, இன்னொரு 1 கோடி ரூபாய் கொடு, உனக்கு 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்த வந்து நான் எழுதி கொடுத்தேன். ஆமா, அப்படிதான் நடக்குது. அது ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு, இப்ப நீதிமன்றத்துல பாண்டுகள் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்த பத்திரங்கள்ல எழுதி கொடுத்தது எதுவுமே வந்து அந்த பத்திரத்துல 1.5 கோடி வரைக்கும் கூட வந்து எழுதி கொடுத்திருக்காங்க. பேனாவில் எழுதி 20 ரூபா பத்திரத்துல எழுதி கொடுத்திருக்காங்க, 100 ரூபா பத்திரத்துல எழுதி கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த பத்திரத்துல வச்சிருக்கிறவங்கள்ட்ட ஒரு பதட்டமான ஒரு சூழல் வந்து இருக்கு. நீதிமன்றம் இதை ஆவணமா ஏத்துக்கா? ஏன்னா ஈஓடபிள்யூ போலீஸாரே அது புகாருக்கு ஏத்துக்கல, நீதிமன்றம் சொல்லாம நாங்க ஏத்துக்க முடியாதுன்னுட்டாங்க. அப்ப அந்த சூழல்ல இவங்க வந்து அந்த மாதிரி நபர்களை இவங்க டார்கெட் பண்றாங்க. அதாவது அதுல கம்ப்ளைண்ட்டுக்கு போனவங்கள்ட்ட கூட கன்வின்ஸ் பண்றாங்க, நீங்க கம்ப்ளைண்ட் போனது பாண்டு வந்து அதுல இருக்கட்டுங்க, பத்திரத்துல இருக்கிறதுக்கு நீங்க வந்து இடத்த வாங்கிக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான, நீ இதை போய் ஏத்துக்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஏன் போய் திரும்ப நீ வந்து, அப்ப இதுல அவங்களுக்கு 2 விதமா வந்துருது. அப்ப பத்திரத்துல பாண்டுல வந்து வெறும் 3 லட்சம் தான், 5 லட்சம் தான், ஆனா பத்திரத்துல கோடியில இருக்கு. ஏன்னா 15 லட்சம் ரூபாய்க்கு மேல போன எந்த முதலீட்டுக்கும் அவங்க வந்து பாண்ட் இஷ்யூ பண்ணல, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பத்திரமா கொடுத்திருக்காங்க. அது இன்னும் பெரிய கண்டிப்பா. இப்ப ஒருத்தருடைய முதலீடு 1 கோடி ரூபாயா இருக்குதுன்னா அந்த 1 கோடி ரூபாய் ஒன் டைம் போட்டதாக கண்டிப்பா இருக்காது. சிறுக சிறுக சுரண்டது இருக்கு இல்லையா, 10, 5, 15, 20 இப்படின்னு வாங்கினதுதான் அந்த 1 கோடியா 50 லட்சமோ அந்த மாதிரி உயர்ந்திருக்குமே ஒழிய, ஒரே டைம்ல வந்து கோடி ரூபாய்க்கு மேல அந்த 15 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது எல்லாத்தையும் பெரும்பாலும் பத்திரங்கள்ல தான் போட்டிருக்காங்க. இப்ப அந்த மாதிரி கஸ்டமர்ஸ வந்து டார்கெட் பண்ணி பிசினஸ் அந்த தீர்வுங்கிறத வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் வந்து இதுல நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இவங்க சொன்ன மாதிரி ஈஓடபிள்யூ போலீஸாரை நம்பினோம்னா, நீதிமன்றத்தை நம்பினோம்னா தீர்வு கிடைக்காதுங்கிற ஒரு விரக்தியில வந்து இருக்கிறாங்க. அப்ப அவங்க நிறுவனம் வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து கொடுக்க தயாருன்னு வெறும் வார்த்தையில தான் சொல்றாங்க, கொடுக்கறதும் இப்படிதான், ஏன்ட்டு திரும்ப இவன்ட்டே காசை கேட்டு கொடுக்கறதா தான் இருக்குது, தீர்வு கிடையாது. ஆமா, அப்ப ஏதோ ஒரு வகையில எனக்கு கிடைச்சா போதும் தானே, நீங்க ஏன் குறுக்க போந்து தடுக்கிறீங்க, கோர்ட்ல ஏன் கேச போடுறீங்கன்னு வந்து ஒரு வாதத்தை வந்து வைக்கிறாங்க. வழக்கு வர வரதான் அந்த உண்மைத்தன்மை இன்னும் வெளியில வரும்னு சொல்றாங்க. இல்ல என்ன சொல்ல போனா, இந்த நியோமேக்ஸ் நிறுவனம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கும் இந்த நான் வந்து இந்த டைப் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நான் 50-50 அந்த மாதிரி சொல்லக்கூடிய பல்வேறு ஸ்கீம்ஸ் வந்து அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. பெஸ்ட் பை திட்டம் அப்படின்லாம் வந்து, அப்ப இந்த திட்டங்கள் எல்லாமே நீதிமன்றம் எந்த அளவுக்கு வந்து ஒரு கிடுக்குப்பிடி போட்டதோ, இன்னும் சொல்ல போனா பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடு, புகார்தாரர்களை வந்து அவனை சுதந்திரமா வந்து புகார் கொடுக்க வந்து வையே, அதை எனக்கு கலெக்ட் பண்ணி குடுன்னு வந்து சொன்னதுக்கு பரத சக்கரவர்த்தி உத்தரவுக்கு பிறகுதான் இது வந்து வேகம் எடுத்தது. சொல்ல வர்றது வந்து அந்த நீங்க ஏதோ இந்த 1.5 வருஷத்துல நடந்தது நீங்க பாருங்க. அப்ப ஏன் இதே 10 லட்சம், இப்ப இந்த 10 லட்சம் மட்டும் எங்க இருந்து வந்துச்சு, ஏன் 1 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கல? இப்ப இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த நிலங்கள் வந்து, அதாவது இதுல 2 கருத்து இருக்கு சார். ஒண்ணு வந்து இவங்க சொல்றது ஒரு கதை சொல்றாங்க, நாங்க வந்து ரீஜனல் ஹெட், ஆர்ஹெச் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த செட்டில்மெண்ட்டை கொடுக்குறோம், வேற ஒரு நொடிச்சு போன ஒரு பையர்கிட்ட வந்து கம்மியான ஹோல்சேல் இருக்கட்டும், அவங்கள்ட்ட நாங்க வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கி ரீட்டைல்ல வித்து அதுல வரக்கூடிய லாபத்தை வச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க வந்து சொல்றாங்க. ஆனா இதனுடைய பின்னணியில இது முழுக்க பினாமி நிலங்கள் தான். அவங்களுடைய பினாமி நிலங்களை தான், பினாமி நிலத்தை நான் கொடுக்குறேன்னு வந்து வெளிப்படையா சொல்ல முடியாது, அது சட்ட சிக்கல் ஆகுங்கிறதுனாலதான் இந்த ஏற்பாட்டுல இவங்க செட்டில்மெண்ட், இல்லன்னா அவன் ஏமாத்திட்டு போனதுக்கு இவன் ஏன் சார் கொடுக்கறதுக்கு இந்த கேள்வி வருது இல்ல. அப்ப அதனுடைய பின்னணியா அதை வந்து சொல்றாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பினாமி இடமா இதுவா அதெல்லாம் நம்ம வந்து போக தேவையில்லை. உனக்கு செட்டில்மெண்ட்னு கொடுக்குறான்னா
உனக்கு அது வந்து ஏற்கக்கூடியதா இருக்குதா, சட்ட ரீதியானதா இருக்கா, நாளைக்கு சிக்கல் வராம இருக்குதா, முதல்ல பாருங்க. அவ்வளவுதான். அப்புறமே நீங்க பார்த்து நீங்க வந்து அவன் பொதுவா சொல்ற கதைகள்லாம் சும்மா ஏமாத்துறதுதான் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அப்ப இந்த தீர்வை ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உன்னால கொடுக்க முடியல? நீதிமன்ற வழக்க காரணம் காமிச்சிட்டு இருந்த, முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு நீதிமன்றம் கிடுக்குப்படியேதான் போட்டுட்டு இருக்கு. அப்ப அன்னைக்கு ஒரு லெதார்ஜிக்கா இருக்கிற நேரங்கள்லயே இந்த தீர்வை நீ சொல்ல முன் வராத நீ இன்னைக்கு வந்து நீதிமன்றத்துல வந்து இவ்வளவு நெருக்கும் பொழுது, நீதிமன்றத்துல பெயில்ல இருக்கும் பொழுதே இதையும் மீறி நீ வந்து இவ்வளவு வேலையை நீ செஞ்சிருக்கிறிய அப்படிங்கறத இந்த இடத்துல கேள்வியா நம்ம வந்து எழுப்புறோம். குறிப்பா வந்து அந்த கபில்ங்கிறவரோட விவகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா, மதுரை இந்த ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு 70 லட்சம் ரூபாய்க்கு வந்து இடத்த வித்துட்டாங்க அப்படிங்கிற அந்த தகவல்லாம் இதெல்லாம் அவசியமானதுதான். இதை நம்ம எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? இப்ப நீதிமன்றத்துல கேஸ் போடுறாங்க, கேஸுக்கு மேல கேஸ் போடுறாங்கன்னா அது புரியாதவங்க சொல்ற மாதிரி அது வந்து இருக்கு. இப்ப அவன் பாட்டுல இருக்கிற இடத்த எல்லாத்தையும் இப்ப நீதிமன்றத்துக்கு தெரியாம வித்துக்கிட்டே போயிட்டானா உனக்கு எப்படி இழப்பீடு கிடைக்கும்? அந்த கேள்வி வந்து நமக்கு வந்து இருக்குங்க. அப்ப இததான் நம்ம வந்து இன்னொன்னு சொன்னாங்களே, இது மாதிரி ஏலத்துக்கு பொது ஏலத்துக்கு கொண்டு போய் அத ஒரு நிறுவனம் வந்து வாங்க போகுது, அதுக்கு சப்போர்ட் பண்ண. ஆமா, அது என்ன கதை? அது என்ன கதை? அது இல்ல அது இப்படியே வழக்கை இழுத்துக்கிட்டே போய் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அது வந்து அவங்க நியோமேக்ஸே பரப்பி விடுற ஒரு கதை தான். அதற்கு மக்கள் வந்து பலியாகிறாங்கிறதா நம்ம வந்து, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவன் தான் உனக்கு வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரியும் இவங்க எல்லாம் தடை செய்யற மாதிரியும் தான் ஒரு சித்திரத்தை வந்து உருவாக்குறாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இடம் இப்ப உதாரணத்துக்கு மதுரை ஹைகோர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இடம் இருக்குதுன்னா அது எப்படியும் வந்து ஒரு 1000 கோடிக்கு போகும் அப்படின்னு மார்க்கெட் மதிப்பு இருக்குதுன்னா, அதை வந்து டிஆர்ஓ மூலமாக ஏலம் விட்டா 1000 கோடி ரூபாய்க்கு யாரும் அதை எடுக்க வரமாட்டாங்க. அவங்க வந்து எடுக்கிறவங்க எல்லாமே ஒரு சிண்டிகேட் வந்து அமைச்சிருவாங்க. அப்ப இதை வந்து ஒரு 50 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய்க்கு மேல வந்து போகாத அளவுக்கு அவங்க வந்து அதை பேசி ஆளுங்கட்சி சப்போர்ட்ல இருந்து வந்து அவங்களுக்கு ஆதரவான ஒரு நிறுவனம் வந்து அந்த இடத்த அதாவது நியோமேக்ஸ் தொடர்பான இடங்கள் எல்லாமே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், ரியல் எஸ்டேட் நிறுவனம். அந்த நிறுவனம் அபகரிக்கிறதுக்குத்தான் இந்த முயற்சிகளை வந்து செஞ்சிட்டு இருக்கு, வேண்டுமென்றே இதை வந்து காலந்தாழ்த்துது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம், புதிய இடத்துக்கு போது சிண்டிகேட் அமைக்கிறாங்கன்னா இவங்க சிண்டிகேட் அமைச்சுதானே இப்ப வந்து மக்கள்கிட்ட சூறையாடிட்டாங்க, இவ்வளவு பணத்தை சூறையாடி எல்லா பினாமி நம்ம பதுக்கி வச்சிருக்காங்க, எதுவும் சொல்லாம இருக்கிறாங்க. அந்த வேலையை அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை சால்வா முடிஞ்சிருக்க முடியாது. இப்ப நிலமா கொடுக்குறவங்களுக்கு நிலமா தானே கொடுக்க சொல்றோம் நம்ம. இப்ப அப்படிதானே அந்த மாதிரி தான் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க. இதை பொறுத்தவரை இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பொது ஏலத்துக்கு போகுதுங்கிறது, பொது ஏலத்துக்கு போனாவே இந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் சும்மா சாதாரணமான போகாது. எல்லாருமே இறங்கி வருவாங்க, எல்லாருமே பிசினஸ் பேசுவாங்க, எல்லாத்துக்கும் பணம் சம்பாதிக்கணும்னு தோணுது. சரி, நியோமேக்ஸே வரும் வந்து ஏலம் கேட்கறது கூட வரதுக்கு அந்த நியோமேக்ஸோட அந்த ஒரு பாலாவுக்குலாம் தெரியாமையா இருக்குது, அதெல்லாம் தெரியும். இவங்க வந்து இந்த மக்களை ஏமாந்துட்டு இருக்கிற மக்களை மறைமாற்றத்துக்காகவும் ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்காகவும் இப்படி யாரெல்லாம் வந்து நியோமேக்ஸ் சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா உடனே இப்படி ஒரு விஷயத்தை கிளப்புறது. அவங்க மாதிரி கிளப்பிட்டு போறாங்க. நமக்கு என்ன இருக்கு, நம்ம இருக்கிற வேலையை பார்த்துட்டே இருக்கோம். கண்டிப்பா. அதாவது நியோமேக்ஸ் தொடர்பா அந்த வழக்குல என்ன நடந்துட்டு இருக்குங்கிற தகவலை தெரிஞ்சிக்காம இருக்கிறது தான் பதட்டத்தை உருவாக்குவது. என்னாச்சோ ஏதாச்சோ கோர்ட்ல என்ன நடந்துச்சு, 10 நாள் நம்ம வந்து ஒரு தகவல் சொல்லாம இருக்கிறப்ப எவ்வளவு போன் வருது. கண்டிப்பா. ஒண்ணும் இல்லையா சார், டெவலப்மெண்ட் ஒண்ணும் இல்லையா சார், என்னாச்சுங்க சார், கோர்ட் என்னாச்சுங்க சார், நாங்க பெட்டிஷன் கொடுக்கணும் சார், கொடுக்கலாமா சார், கொடுக்க முடியாது சார், இப்படின்னு போன் ரெகுலரா வந்துகிட்டே இருக்குது. அப்ப நமக்கே வந்து என்னன்னா இது ஏதாவது நம்ம ஒரு தகவல் சொல்லிதான் ஆகணும். அதாவது கோர்ட்ல அப்பதான் நமக்கு தெரியுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள இருக்குங்கிறது. அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற நடைமுறைகள் நடக்குது, வழக்கு சம்பந்தமா என்ன அப்டேட் இருக்குது, அப்புறம் இது சம்பந்தம் அப்படி ஒருவேளை வந்து நியோமேக்ஸ் காரங்க கொடுக்குற செட்டில்மெண்ட் வந்து மிக சரியான செட்டில்மெண்ட் தான் அப்படின்னு வாங்கினவங்க யாராவது இருந்தா உங்க டாக்குமெண்டோட எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் அனுப்புங்க, அதையும் நாங்க அதையும் பேசிடலாம். சும்மா வந்துட்டு அது இதெல்லாம் பேசுறதுல ஒரு விஷயம் சார், யுடபிள்யூ ஹேண்டில் பண்ற மத்த கேசஸை விட இது வந்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய எண்ணிக்கை அதிகம், இதுல இன்வால்வ்மெண்ட் தொகை அதிகம் அப்படிங்கறது ஒரு பாயிண்ட் எந்த அளவுக்கு உண்மையோ அதற்கு நிகரா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில இருந்து வந்து தொடுத்த வழக்குகள் இருக்கு இல்லையா. ராமமூர்த்தி மட்டும் தொடுத்த நபர்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்னு இவங்க திரும்ப மெயின் பண்றாங்க. கண்டிப்பா அதெல்லாம் இப்ப ஜெயக்குமார்னு ஒருத்தர், அவருடைய வழக்கு பிரதானமா இருக்கு. இப்ப என்கிட்ட ஒருத்தர் கேட்டாருங்க,
எங்க இருந்து பேசினாரு, துபாயில இருந்து பேசினாரு அவரு. இது மாதிரி அவர் சொன்னதுன்னா 2 கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன் சார், செட்டில்மெண்ட் தரேன்னு சொன்னாங்க சார். புகார் போகாதீங்கன்னு சொன்னாங்க சார். சென்னையில தான் சார் நான் சென்னைக்கு வர வச்சாங்க சார். நான் சென்னையில உட்காந்து பேசணும் சார். பேசி எங்களுக்கு வந்து பணம் தரேன்னு சொன்னாங்க சார், இடம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார். இப்போ வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க சார். ஆனா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சார். என்னன்னா கம்ப்ளைண்ட் போகாதான்னு சொல்றாங்க சார். ஆனா நான் வந்து பணம் கொடுத்ததுக்கான எல்லா டாக்குமெண்ட் வச்சிருக்கேன் சார். இப்ப நல்ல ஒரு அட்வொகேட்டை வந்து நான் வந்து வழக்கறிஞர் ஏதாவது சொல்லுங்க சார், நம்ம வந்து நீதிமன்றத்துல கேஸ் பண்ணணும். இப்ப இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க நீதிமன்றத்துல. நீங்க இந்த மாதிரி சொல்ற விவரங்கள் இருக்கிறவங்க மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச்ல போட்டு வந்து நீங்க சாதாரண நியோமேக்ஸ்னு ஒரு வார்த்தையை மட்டும் போட்டு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அது ஒரு பொது தளம் தான். ஆமா, போற்றா 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு அங்க இருக்கு. அது யார் யார் தொடுத்து நடராஜன்ல இருந்து, சிவகங்கையை சேர்ந்த நடராஜன்ல இருந்து, ஜெயக்குமார்ல இருந்து பல பேர்களை நம்ம வந்து அதுல வந்து மென்ஷன் பண்ணி சொல்ல முடியும். சுவாரஸ்யமான தகவல் இல்ல, போலீஸார் வந்து முத புகார் மனு கொடுத்தாங்க. அதாவது போலீஸ் வந்து இஓடபிள்யூ புகார் கொடுக்கலான்னு ஃபர்ஸ்ட் சொன்னப்ப ஒரு பெரிய கூட்டம் வரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க போலீஸ். ஆனா கூட்டம் வந்து ஒரு 50ல இருந்து 100 கணக்குல தான் இருக்குங்கிறப்ப நியோமேக்ஸ் தரப்பு 10 பேர் தான் 5 பேர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா 100 பேர் 200 பேர் வந்தாங்க. ஆனா போலீஸ் அந்த நேரத்தை நினைச்சது வந்து ஒரு 1000 கணக்குல வருவாங்கன்னு நினைச்சாங்க. அப்ப இவங்க எல்லாத்தையுமே வந்து இது மாதிரி தண்டை கட்டி புகார் கொடுக்க விடாம தடுத்து வச்சிருக்காங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியுது. இப்ப 6000 பேருன்னு அங்க வரப்பதான் அவங்க சொல்றாங்க இதை விட இன்னும் அதிகமா தான் வர வேண்டியது இருக்குது. இதை வந்து அப்படியே மக்களை வந்து நாங்க செட்டில்மெண்ட் கொடுத்துருவோம் கோர்ட்டுக்கு போனா எதுவும் நடக்காது, லேட் ஆயிரும் சொல்லியே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயம் நடக்கதான் எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்கு ரொம்ப துரிதமா தான் அடுத்தடுத்த நீங்க சொன்ன இந்த வழக்கு நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தவர்களுடைய தலையீட்டுனாலதான் கவனத்துல நீதிமன்ற கவனத்துல இருக்கும் பொழுதுதான் எல்லாருக்குமே ஒரு IOW போலீசார் இவ்வளவு குறுகிய காலத்துல 10,000 பேர்த்த வந்து டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க, இந்த வேலையை செஞ்சிருக்கு. இன்னும் 3 போலீஸ் அதிகாரிகள் அவங்களுடைய விசாரணை தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நீதிமன்றத்தின் மூலம் தான் சாதிச்சிருக்கு. ஆமா, இது லேட் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கிறதா பழைய கதையா இருக்கும். ஆனா எனக்கு நமக்கு இந்த கதையில இந்த நியோமேக்ஸை பொறுத்த வரைக்கும் விரைவா நடக்கும். நடக்காம சுணக்கமா இருந்துச்சுன்னா அப்ப அங்குசம் வந்து அது வேலையை செய்யுங்கிறது தான் நம்மளோட பதிலா இருக்கு. கண்டிப்பா இதோட அடுத்த கட்ட தகவல் நம்ம அடுத்து பேசுவோம். நன்றி.